சிச்சன் இட்சா என்பது மெக்சிகோ நாட்டின் யுகட்டான் என்னுமிடத்தில் உள்ள தொல்பொருளியல் களமாகும். இது மாயன் நாகரீக காலத்தை சேர்ந்தது என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். தென்பகுதியை சேர்ந்த மத்திய தாழ்நில பகுதிகளில் இருந்த மாயன் நாகரிகம் சார்ந்த பகுதிகள் வீழ்ச்சியுற்ற பின் கிபி 600ஆம் ஆண்டுகளில் இருந்து வளர்ச்சி பெற்று வந்த ஒரு முக்கியமான நகரமாக சிச்சன் இட்சா விளங்குகிறது. கிபி 987இல் தொல்டெக் அரசனான குவட்சால்கோட்டில் என்பவன் மத்திய மெக்சிகோவில் இருந்து படையெடுத்து வந்து உள்ளூர் மாயன் கூட்டாளிகளின் உதவியுடன் சிச்சன் இட்சாவை பிடித்து தனது தலைநகரமாக்கிக் கொண்டதாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. அதன் காரணமாகவே மாயன் மற்றும் தொல்டெக் கட்டடக்கலைகளின் இணைப்பாக சிச்சன் இட்சா பார்க்கப்படுகிறது. மேலும் 1221ஆம் ஆண்டு ஏற்பட்ட உள்நாட்டு போரின் அடையாளமாக எரிந்த கட்டடங்களின் எச்சங்களை தொல்பொருள் ஆய்வாளர்கள் இங்கு கண்டறிந்துள்ளனர். தொடர் உள்நாட்டு போர் மற்றும் புரட்சிகளே சிச்சன் இட்சாவின் வீழ்ச்சிக்கு காரணமானதுடன் யுகட்டான் பகுதியின் தலைநகரும் மாயபான் என்னுமிடத்திற்கு மாற காரணமாகியது. அழிந்து போன நகரின் எச்சமான சிச்சன் இட்சாவை பராமரிக்கும் பொறுப்பை மெக்சிகோவின் மானிடவியல் வரலாற்று தேசிய நிறுவனம் ஏற்றுள்ளது. 2010 வரை தனியாருக்கு சொந்தமாக இருந்த இந்த நிலத்தை யுகட்டான் மாநில அரசு வாங்கியுள்ளது. இந்த இடத்தை யுனெஸ்கோ அமைப்பு பாரம்பரிய நினைவு சின்னமாக அறிவித்தும் சிறப்பித்துள்ளது.